உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியான 1973 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தல் நடந்த மே 21ஆம் தேதி வரை படத்தின் டைட்டிலில் வந்த நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல் தேர்தல் வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தியது. 1973ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதலே ஆண்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு வந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். கிராமப்புற வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்க வந்த பெண்கள் சீவி சிங்காரித்து புதுப்புடவை கட்டி தலையில் பிளாஸ்டிக் இரட்டை இலை சின்னத்தை செருகிக் கொண்டு திருவிழாவுக்கு செல்வது போல வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். தொகுதி முழுவதும் எங்கும் ஒரே பரபரப்பு. திரும்பிய திசையெல்லாம் எம்ஜிஆர் மற்றும் இரட்டை இலை என்பது பற்றிய பேச்சு. ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு திரண்டு வந்து ஆர்வத்துடன் வாக்களிப்பதை கண்ட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அப்போதே தோல்வி பயம் வந்துவிட்டது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மறுநாள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவில் அதிமுக 50% மேலான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழக அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார்.